அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த பூரி வந்து கோதுமை மாவில் தான் செய்திருக்கிறேன். இந்த கோதுமை மாவில் செய்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதே முறையில் நீங்கள் செஞ்செடுத்தால் இந்த பூரி நல்லா வரும். அதோட பூரி இந்த தொட்டு சாப்பிட்றதுக்கு பூரி மசாலாவும் செய்திருக்கிறேன். வாங்க இப்படி செய்துன்னு பார்ப்போம். இந்த பூரி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முதலாவது இந்த ரவை எடுத்துக்கணும். ரவை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி அதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சுடுவோங்க. அது ஊறி வரைக்கும் நாங்கள் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். மாவை ரெடி பண்ணிட்டு ஒரு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டேன். அதை வந்து நான் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன். அதில் வண்டு பூச்சி புழுக்கள் இருக்கும், அதனால் நீங்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னப்படி மாவு அரைக்கிறதால நீங்கள் போட்டு உங்களுக்கு இன்னப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு அரைச்செடுத்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு தூள் உப்பு இல்லாட்டி கல் உப்பு கரைச்சது அதுவும் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்த பிறகு இதை வந்து நல்லா கலந்துட்டு போகணும். மாவும் உப்பும் ஒன்றோடு கலக்கும் வரைக்கும். நான் வந்து ஒரு சகனில் தான் போட்டு எடுத்தேன். அப்போ தான் அந்த மாவில் நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு லேசாகிக்கும். நீங்கள் ஒரு பெரிய பவுலில் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி கலந்து விட்ட போகிற இப்போ ரவையும் பார்த்தா ரவையும் நல்லா ஊறி வந்துச்சுது. இப்போ அதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்தா இந்த பூரி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதோட தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். தயிர் இந்த ரவா அதெல்லாம் போட்டு சேர்ந்து இந்த பூரி வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டான பூரி கிடைக்கும். இப்போ வந்து இந்த ரவா வந்து நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இதையும் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். எல்லாம் கலக்கும் வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்பூனால் கலந்துட்ட போகிறோம். திரும்ப நீங்கள் ஒரு கையால் க்ளீன் பண்ணிவிட்டு கையால் நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் எப்படி மாவை செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்துட்டுக்கோங்க. இதோட நீங்கள் தண்ணி வந்து பச்சை தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அப்படி மாவை கலந்து விட்டுக்கணும். இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவை செய்கிற டைமுக்கு நீங்கள் உள்ளங்கையெல்லாம் நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இன்னப்படி நீங்கள் மாவை கையாலே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி நான் ஆயில் விட்டுருந்தேன். தேங்காய் எண்ணெய் தான் இன்னப்படி போட்ட போது அதையும் பிசைஞ்சு எடுத்தப்போ நீங்கள் ஒரு பவுலில் அப்படியே வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும். நீங்கள் இந்த மாவை வந்து பிசையும் போதவே நீங்கள் உருளைக்கிழங்கு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுடுங்க. அப்போ அது வேகிற கேப்பில் உங்களுக்கு இதை மாவை ரெடி பண்ணி வச்சுடணும். இப்போ மாவு வந்து நல்லா இன்னப்படி ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் நல்லா கையை அழுத்தி பிசைஞ்ச பொறி பிடித்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சுடுங்க. இதை வச்சுட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பூரியை சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துனேன். தேங்காய் நல்லா சூடாகி வரசல் அதில் கடுகு ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரசல் அதோட கடுகு நல்லா பொரிஞ்சு வரசல் அதோட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்துனேன். அதுவும் பொரிஞ்சு வரசல 2 பெரிய வெங்காயம் அப்படி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை. உங்களுக்கு கண்ணாடி பதம் போல் இருந்துட்டால் போதும். ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருக பார்க்கும். இதோட பூண்டு 2 நான் வந்து நல்லா சின்னதாக குட்டியாக நறுக்கி போட்டுட்டேன். போட்டு அதையும் நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதோட வந்து பச்சை மிளகாய் ஒரு 2 மட்டும் சேர்த்துட்டேன். அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை இப்படி உருவி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு எல்லாம் இப்படி கலந்துட்டுக்கணும். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துங்க. அப்போ டக்குன்னு வதங்கிடும். இதோடைய வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் சேர்த்துன்னு இந்த மசாலாவுக்கு வந்து மஞ்சள் தான் கலர் ஆகிக்கும். ஏன்னா அந்த எல்லோ கலரில் தான் இருக்கும் அந்த பூரி மசாலா. இதோட உப்பு சேர்த்து இந்த எல்லாம் கலந்துட்டுக்கணும். இதில் காரமே வந்து இந்த பச்சை மிளகாய் போடுறதால தான், இதுக்கு வேறு ஒரு மசாலாக்கும் சேர்க்கறதில்லை. இந்த பூரிக்கு பூரி மசாலா அவசரமாக செஞ்சிடறது. கிழங்க வேக வச்சுட்டா டைம் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ கிழங்க வந்து தோல் உரிச்ச போகிறோம், நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். இன்னப்படி கையாலே நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம். இன்னப்படி
ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்ததால் அவங்களுக்கு அவசரமாக செஞ்சு எடுத்துக்கிறேன், டைம் போடல. இப்படி வேக வச்ச உருளைக்கிழங்குனதால் இப்போ கையால் எப்படி உடச்சி போட்ட பிறகு இதை இப்படி கலந்து விட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த வெங்காயம் அந்த மசாலாக்கள் எல்லாம் மசாலான பெரிய மசாலாக்கள் அப்படி இல்லை, அதெல்லாம் இதில் சேர்ந்து கலந்து வேகிற அளவுக்கு இப்படி கலந்து விட்ட பிறகு இதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ மசாலா ரெடி. இப்போ நாங்கள் பூரியை செஞ்சு எடுத்துக்கணும். பூரியை நீங்கள் இப்படி சாஃப்டான எடுத்துக்கணும். கைக்கு ஒவ்வொன்று சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்து இன்னப்படி நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு இன்னப்படி நீங்கள் சப்பாத்தி கட்டுறதால தட்டி எடுத்துக்கலும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் எல்லாம் ஒரே மாதிரி வரமுண்டா ஒரு பவுலால் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலும். அப்போ அந்த ஓரங்கள் எல்லாம் ரவுண்டாக வந்துடும். நான் அப்படி தான் ஒரு பவுல் உண்டால் இன்னப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும், அந்த சூடாகி. அப்போ தான் உங்களுக்கு அந்த பூரி நல்லா பொங்கி வரும். இன்னப்படி இதில் அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இந்த நாங்கள் பூரி போடுற டைமுக்கோ அந்த ஃப்ளேமை குறைச்சப்படாது, அதே ஹீட்டில் நாங்கள் சுட்டு எடுத்துக்கணும். அதில் எண்ணெயை நாங்கள் இப்படி அந்த ஹோல்ஸ் கரண்டியால் இன்னப்படி மேலுக்கு ஊற்றிண்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா பொங்கி வந்துடும். இப்போ எல்லா பூரியும் சுட்டு எடுத்த பிறகு இப்படி தான் இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக சொன்ன உங்களுக்கு பிச்சு காட்டுன்னு எப்படின்ட்டு. இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.